இது என்னோட 2023 வெள்ளிங்கிரி ட்ரக்கிங் வீடியோ. அந்த டைமில் ஃபாரஸ்ட் ஃபயர் வேறு ஆகிடுச்சு. போக சொல்ல ஒன்றும் தெரியல, ஆனால் ரிட்டர்ன் வர சொல்ல நல்லா மாட்டிக்கிட்டோம். 3வது மலையிலையும் ஃபாரஸ்ட் ஃபயர், 5th மலையிலையும் ஃபாரஸ்ட் ஃபயர். கரெக்டாக நடுவில் அன்றைக்கி நைட்டை ஃபுல்லாக படாத பட்டு கீழே இறங்கினேன். அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் வீடியோ கிளிப்லாம் எண்டில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ 2024 மார்ச் 2nd வீக்கெண்டு மறுபடியும் போக போகிறேன். இந்த வாட்டி எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு வேண்டிக்கிறேன். ப்ளஸ் அந்த வீடியோஸில் வந்து ட்ரோன் வீடியோஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மூவ் பண்ணுங்க சம்பவம் முன்னாடிவா வெள்ளிங்கிரி ஆண்டவருக்கு அறுவடை. இந்த வருஷம் 12வது வருஷமாக நம்ம வெள்ளிங்கிரி பயணம் தொடர்ந்து சுமார் 100 பேர் இந்த வருஷமாக நம்ம வந்துருக்கோம். எல்லோரும் சிறப்பாக மலையேறி இறங்கணும்னு சொல்லிட்டு சிவபெருமான எட்டு மணி கரெக்டா செக்கிங் ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்டெப்ஸாக தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்க கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா 2 குச்சி ஒரு 20 மினிட்ஸாக ஏறிட்டு இருக்கேன். இன்னும் ஃபர்ஸ்ட் ஹில் வந்து கம்ப்ளீட் பண்ணலை. அப்புறம் கோர் ஸ்டெப்ஸாக தான் இருக்குது பார்க்க. இது எல்லோரும் ஸ்டிக்ஸை வச்சு தான் ஏறுறாங்க, இறங்குறதும் அதே தான். நான் எவ்வளோ நேரம் இருக்குது ஃபர்ஸ்ட் மலை ஏற? இன்னும் 1/2 மணி நேரம் ஏறுங்கய்யா. மொதல் மலை ஏற முடியுங்களா? அற்புதம். 6 மணி நேரம். சரிங்க. ஸ்டார்ட் பண்ணி 1 மணி நேரம் ஆச்சு. இன்னும் ஃபர்ஸ்ட் மவுண்ட் கவர் பண்ணல. ஒரு வேளையாக ஃபர்ஸ்ட் மவுண்ட் ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக 1 hour 10 minutes ஆச்சு. இதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த பாறை மாதிரி இருக்குது. சமவெளி பாதைன்றாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிளைம்போட கிளைமேட்டு தான் கொடூரமாக இருக்குது. பயங்கர பிரைட்டான கிளைமேட்டு.
எப்போ வந்து விக்கி எனக்கு பின்னாடி ஸ்டார்ட் பண்ணேன் எப்போ வந்து அப்படியே பொறுமையாக ஏறி வந்தேன். பார்க்கவே இல்லையே ஒன்று கிராஸ் பண்ணது கூட. எங்கே தெரியல. அவன் ரொம்ப ஸ்லோவாக ரெண்டு பேரும் உட்காந்துறானுங்க. யார் இதான் மலை விநாயகர் கோயில். மீதி 2 பேரும் எங்கே இருக்கானுங்க? கீழே தான் வந்துட்டு இருக்கானுங்க. ஓகே ஏறத்துக்கு అందరూ கொண்டு வரடா, முட்டாரண்டா கொண்டு வராங்கடா. ஓகே 2வது மலை ஸ்டெப்ஸ் எதுவும் இல்லை, பாதையாக தான் இருக்குது. இது கொஞ்சம் பரவாயில்ல. 2வது மலை தான் நிற்கிது. இன்னும் 6 இருக்கா? 5. அப்பா காலமாக இருக்கு இங்கே தான். மறுபடியும் ஸ்டெப்ஸா? மூச்சு வாங்குறதுனால மைக்கில் கேட்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இந்த ஸ்டெப்ஸ் எங்கே முடியுதுன்ட்டு. தண்ணி ஸ்ட்ரிக்ஸ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான் ஏறுறது. ஓகே கரெக்டாக 1 hour 40 minutes செகண்ட் மவுண்ட் வந்தாச்சு. செகண்ட் ஹில் ஸ்டார்ட் ஆகுது. மசாலா பிடிச்சதுனால லைட்டராக சாப்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. சப்பாத்தி இருக்குது. கிளைமேட் போக போக செம்ம ஹாட் ஆகிட்டு தான் போகுது. நான் 2வது மலை வந்துட்டீங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன், இப்போ தான் சாப்பிட்டேன். இப்போ தான் செகண்ட் மந்த் ஸ்டார்ட்டே ஆகுதுன்றாங்க. பயங்கர டிராஃபிக் ஜாமு. ஏறுறது கூட கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்து நம்ம ஓன் பேஸில் ஏறிக்கலாம். பட் ஆனால் கிளைமேட்டை ஒன்றும் பண்ண முடியாது. கிளியரான ஒன்று ஏற ட்ரை பண்ணுறேன். மலையிலே செதுக்கி இருக்காங்க, படிக்கட்டில் வந்துட்டே தான் இருக்காங்க. நம்ம அப்படியே போகலாம். நம்ம கேர்ஃபுல்லாக தான் ஏறக்கூடாது. கொஞ்சம் வழி விடுங்க. தேங்க்யூ. ஓகே சூப்பரா. வெறும் பாறை தான், ஸ்டெப்ஸ் இல்லை, பாறையிலேயே செதுக்கியிருக்காங்க. இப்படி போகலாம். டைம் 11:30. இன்னும் 3வது மலையை கிராஸ் பண்ணல. இது கிராஸ் பண்ணோன்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. போயிட்டே இருக்கோம். மூணாவது மலை எண்டிங்ன்றாங்க. ஒன்றும் தெரில. வெயில் மட்டும் நல்லா அடிக்குது. மொட்டை வெயில். இது வியூ நல்லா இருக்கு பார்க்க. எப்படி போனோன்னா இதுதான் வழி போல். இனிமேல் வரங்கிறலாம் எதுவும் இல்லை, மொட்டை வெயிலில் தான் நடக்கும் போல. அப்படியே போய்ட்டு கேமராவில் தெரிஞ்சா இல்லையான்னு தெரியல. அங்கே வந்து
நடக்கிறாங்க அங்கே. இதான் 4th மலை எண்டிங்குன்றாங்க. ஆல்மோஸ்ட்டு ஃபுல்லாக பாதை இதெல்லாம் எதுவும் இல்லை. யாருன்னா வெள்ளிங்கிரி ரொம்ப ஈஸி ப்ரோ, அசால்ட்டாக ஏறிடலான்லாம் சொன்னாங்கன்னா அவனுக்கு மட்டும் நம்பாதுங்க. பெண்டு கிளியுது. அது கிளைமேட் நல்லா இல்லைன்னா ஒன்றும் மாட்டேங்குது. கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்தால் கொஞ்சம் ஏறிடலாம், பிரச்சனை இல்லை, அப்படியே பெருமையாக ஏறிடலாம். பட் ஆனால் வெயில் பொழக்குதே. ப்ளஸ் இங்கே இன்னும் நடக்கிற பாதையில் எதுவும் பெருசாக மரம் இருக்கிற மாதிரி தெரியல. இங்கே தான் ஈஷா சிவலிங்கம் இருக்குது சைடு, அதை காட்ட முடியல என்னால். அப்படியே ஒரு ஃப்ளோவில் ஏறினதான் தான் விட்டுட்டேன். இன்னும் மேலே போயிட்டு வீடியோ காட்டுறேன். நான் குளிக்கும் போது என்ன சொன்னீங்க? குளிக்கும் போது அவங்க ரிட்டர்ன் வந்தாங்கன்னா பார்க்க முடியும். அந்த டைமுக்குள்ள அவங்க பார்த்துட்டு இறங்கிடுவாங்க. அதான் சொல்கிறேன். எப்படி வேணால் போகலாம். வாங்க. இது ஏறிட்டோன்னா கொஞ்சம் கஷ்டம் குறைஞ்சிடும். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அப்படி சொல்லி தான் 4 மலை ஏறிட்டோம். இன்னும் 3 தான். ஓகே, இதோட 4th மலை எண்டான். வெயில் பொழக்குது. ஆனால் காற்று கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. ஏன்னா நல்ல ஹைட்டுக்கு வந்துட்டோம் போல். காற்று கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து அங்கே அந்த ஒரு ராக் மாதிரி இருக்குது. அந்த ராக் கிட்ட போன போல். அதுதான் 5th எண்டுன்றாங்க. அதுக்கப்புறம் தான் 6th 7th விசுவலாகவே இருக்குன்றாங்க. செம வெயில். ஆனால் பயங்கர வெயில் வேறு. ஸ்டெப்ஸ் இல்லை இதுக்கப்புறம். கஷ்டப்பட்டு நடக்கிறதுல ஏதோ சமவெளி பாதைன்றாங்க. என்ன சமவெளின்னு தெரில. எல்லாம் மேலே ஏறிட்டு தான் இருக்குது, பார்த்தாலே தெரியுது. அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தெரியுதா? கோப்ரோவில் கேப்சர் ஆகுதான் தெரியல. இன்னும் அந்த எண்டு போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வேறு நல்லா இருக்குது, வியூ சூப்பராக இருக்குது. என்ன கிளைமேட் ஒன்று தான் பிரச்சனை தவிர்த்து மீதி எல்லாமே சூப்பர். இங்கே ரஷ் இல்லை, பீஸ்ஃபுல்லாக போக முடியுது. அப்படியே கொஞ்சம் இப்படி வந்தாலும் ஸ்லோப் தான். இந்த வெளியே இவ்வளோ பேர் ஏறுறாங்க. ஒருவேளை 5th மலை எண்டிங் வந்துட்டு இதுதான் இந்த பாறை. லாஸ்ட் வீடியோவில் கை காட்டின பாறை. இப்படி ஸ்லோப் ஏறி இறங்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். காற்று சரியான காற்றுங்க. செடி பார்த்தது மிக்ஸ்டு ஃபீலிங்கு தான். இங்கே சில்லுன்னும் காற்று அடிக்குது, ஏறவும் பயங்கர கஷ்டமாக இருக்குது. இந்த பிளெயின் ஏரியா ரொம்ப சோதிடுச்சு. அந்த எங்கெல்லாம் மரம் கேப் கிடைக்குதோ அங்கங்கே உட்காந்துட்டு அதெல்லாம் தான் கடைங்க, மலைவாசி வச்சுருக்கிற கடைங்க. மோர், கம்பங்கூடு இந்தமாரி ஐட்டம்லாம் கொஞ்சம் கிடைக்குது. 30 rupees பரவாயில்ல. இந்த பீக்கில் வந்து இந்த ரேட்டு ஓகே தான். ஸோ எப்படி வந்தோன்னா அங்கே இருக்க ஸ்டார்ட்டு, அந்த ஸ்டார்ட்லேருந்து அப்படியே இப்படி வந்து இங்கே வந்து வரேன். அடுத்து என்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பீக்கு ஏறி இறங்கினா தான் என்ன அந்த பக்கம் இருக்குன்னு தெரியும். முடிஞ்சதா இல்லை இன்னும் கண்டினியூ ஆக போதான்ட்டு பார்க்கலாம். இன்னும் 2 இருக்குன்றாங்க. சின்ன சின்னதாக
கஷ்டம்னு தெரியல. ஏறவே பயமாக தான் இருக்கு. நல்லா காற்றடிக்குது. இப்போது டைம் வந்து 1:40. ஆமாம், வேகத்தில் ஏறிட்டு இருக்கிறேன் நான். அப்பா, இந்த ஃபைனல் வியூ தெரியுதுன்னு நினைக்கிறேன். அங்கே போனோம், அந்த பாறைக்கு போனோம். இது 6th. இது 6th, அது 7 போல. எல்லாம் 5 hours ஏறிடுறாங்க எல்லோரும். ஏறி இறங்குறது ஒரு 5 hours, 4 hours, மொத்தம் 8 hours கூட சில பேர் இறங்குறாங்க. என்னால் முடியல. ஒர்க் ஃப்ரம் ஹோமோட எஃபெக்ட் போல இது. ஓகே, அந்த டாப் வியூ கிட்ட போய்ட்டு அடுத்த வீடியோ காட்டுறேன். லாஸ்ட் ஹில் பார்க்க தான் சின்னதாக இருந்தது. பயங்கர ஸ்டீப்பாக வர இருக்கு. லாஸ்ட் ஹில் பாதி தூரம் ஏறிட்டேன்னு நினைக்கிறேன். லாங் இருக்கு, 1/3 தான் ஏறி இருக்கும். டைம் வந்து இப்போது 3 o'clock. லஞ்சு சாப்பிடுவோம். கோயம்புத்தூர் வெள்ளிங்கிரி மலை, பஞ்சபூத தலம், கைலாசத்துக்கு ஈக்குவல். கைலாசத்துக்கு ஈக்குவல். மற்ற மலையை விட கைலாசத்துக்கு ஈக்குவல் பெரிய மலை. ஓகே. ஏன் இப்படி மலை மேலே தான் இருக்காரு சிவன்? அது எதுனா தெரியுமா? எல்லாருக்கும் ஓனர் இல்லை, எல்லா கடவுளும் ஓனர்னால மேலே இருக்காரு. சரியான பதில். சரி சாமி, தேங்க்யூ. புரியுதுங்க. ஓகே, 350க்கு ஃபைனலாக ரீச் ஆகிட்டேன். இதுதான் டெம்பிள். நாங்கள் வேறு ஒன்று பார்க்க போகிறோம். நான் உங்கள்கிட்ட ஃபாலோ பண்ணுறேன். ஒரு நல்ல ஸ்பாட்டு இருக்குது, அதனால அவங்க அங்கே என்ன கூட்டின்னு போகிறாங்க. அப்போ ஏதோ டேம் போல் அங்கே கீழே தெரியுதா இல்லையான்னு தெரியல. பெரிய டாப்லாம் இருக்கு. எங்கே போகிறாங்கன்னே தெரியலையே. போவோம், மேலே வரைக்கும் வந்தாச்சு. இந்த ஒரு ஸ்பாட் மட்டும் ஏதோ வியூங் சைட் மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்துக்கிறேன். கொஞ்சம் பேர் வர்றாங்க. அது என்டையர்லி அதர் சைட் ஆஃப் மவுண்டன்ஸ். பார்க்க செம்மையாக இருக்குது. அங்கங்கே எரியுது. எல்லாம் ஃபாரஸ்ட் ஃபயரா என்னன்னு தெரியல. கரெக்டாக அங்கே ஒன்று எரியுது, இங்கே ஒன்று. அந்த ஒரு பெரிய ஹில்லு பின்னாடி ஃபுல்லாகவே எரியுது.
செம்மையாக இருக்குது இந்த இடம். இதுதான் இந்த பாறை. ஓகே, இது என்ன வழி? ஷிட், பயங்கரமாக இருக்கு, சரியான காற்று. தேர்து நல்லா தான். உனக்கு தெரியலன்றதுக்காக அது தெரியாது. இப்போ அந்த பாறை ஸ்பாட்டுக்கு தான் போக போகிறேன். அங்கே பயங்கரமாக காற்றடிக்குன்றாங்க. என் லக்கு என்னன்னா அங்கே யாருமே இல்லை இப்போது. இந்த பாயிண்ட் ஒரு 2 மலை ஏறினாலே வந்தாலே நல்லாயிருக்கும். 7 மலை ஷார்ட்ஸு ஷர்ட்டு எல்லாம் கீஞ்சி தான் மேலே வர முடியுது. தண்ணி இல்லாமல் அது ஒரு பெரிய பஞ்சம். பார்த்து இறங்குறேன். வெள்ளிங்கிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடமும் ட்ரை பண்ணுங்க. டெம்பிளுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ரைட் எடுக்கணும். இந்த இடத்துக்கு வரணும்னா ஸ்ட்ரைட்டாக வரணும், ரைட் எடுக்கணும். டெம்பிள் போனோம்னா ரைட் எடுக்கணும். அடிக்குது. நிறைய கூட்டம் இருக்கும் நினச்சேன். எனக்கு வந்ததே செம கூட்டம். நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. எனக்கு யாருமே இல்லை. வா, எவ்வளோ காற்று அடிக்குதுன்னு காற்றை பார்த்தாலே தெரியுது. இந்த பக்கம் டேம், இந்த பக்கம் கேரளான்றாங்க, அதெல்லாம் கேரளா வில்லேஜ்ன்றாங்க. ஸோ இது கோயம்புத்தூர் பார்டரில் தான் இருக்குது. மேபி இருக்கலாம், கேரளா கூட இருக்கலாம். என்ன காற்று அடிக்குது, பறந்து போயிடும் போல சாப்பாடு. கீழே போக விரும்பலை. வச்சுட்டு கீழே மட்டும் போய் உட்காருறேன். பேக் மட்டும் கொஞ்சம் சேஃபாக வச்சுடுறேன். காற்றுக்கு பறந்து போயிடுமா பயமாகுது. பார்த்து தான் இறங்குறேன். முனையில உட்காரலாம். நான் வெயிலாக இருக்கு, இங்கே உட்காரேன். ஃப்ரண்ட் கேமராவில் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. பெஸ்ட்டு பீக் மட்டும்தான். 5 o'clock.
காற்றடிக்குது. இறங்க ஆரம்பிச்சாச்சு. ஆக்சுவலாக வந்து 5:30 இந்த குளிர் செம்ம வெண்டு பார்த்து தான் இறங்குறாங்க. எங்கே போனோன்னா இப்படி இறங்கி அங்கே அந்த லாஸ்ட் இருக்காங்களா இறங்க சொல்ல 3 இடத்துல மலையில் தீ பிடிச்சிக்கிச்சு. போகிற வழியிலேயே இப்போ ஃபாரஸ்ட் ஃபயரு டவுன் கீழே இறங்க சொல்ல இன்னும் கீழே போக இருட்டிடும், வேவும் தெரியாது. சரி எப்படி போகலான்ட்டு பார்க்கலாம். 4 இடத்துல இருக்குது. எப்படின்னு பார்க்கலாம். போகிற வழியில் இருக்கக்கூடாதுன்னு நம்புகிறேன் நான். செம க்ளோஸாக இருக்கும் ஃபயருக்கு. அதான் அங்கே தான் பார்த்தோம். இங்கே தான் டக்குன்னு கிராஸ் பண்ணுங்க ஜி, டக்குன்னு கிராஸ் பண்ணுங்க போங்க. ஓகே சாரி. ஓட்டாமலே ஒரு பாட்டு கட்டிக்கிறான். இவ்வளோ கிட்ட வந்து நிற்பானுங்க பற்றியா. ஓகே நான் டக்குன்னு கிராஸ் பண்ணுறேன். அவ்வளோ க்ளோஸாக வரும்ட்டு எதிர்பார்க்கல. மூவ் பண்ணுங்க. எல்லாம் சின்ன பசங்களாக இருக்காங்க. எல்லாம் இங்கேயே வாழ்கிறவங்க நினைக்கிறேன். சரி சார்.
ஆனால் கொஞ்சம் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க பயங்க. இது வந்து நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டு மேலே வரப்போகுது, அதுக்குள்ளே க்ராஸ் பண்ணிடுறேன். அங்கே ஏதோ ஒரு பெரிய லைட்டு அடித்து பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரிப்பு அமோகமாக போகுது. ஏதோ அங்கே லைட் அடிக்கும், ஏதோ அங்கேருந்து அப்படியே மேலே ஏறுது. இது வந்து நடக்கிற இடம். இது மேலே வந்துருச்சு. இன்னும் இங்கெல்லாம் மேலே வந்துட்டு இருக்கு லைனாக. எல்லாமே நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்ஸ் இருக்கு. க்ளோஸாக தான் இருக்கு. போங்க அப்படியே போங்க. இன்னும் ஒரு 2 மினிமம் செகண்ட் அவ்வளோதான். ஓகே. அவ்வளோதான் போகுது. நடங்க நடங்க. Come right side. Don't go close to the side. காத்தடியே டகன் போங்கயா. காத்தடியே டகன் போங்க. தங்கசாமி வா வா. கீழே வா, நிக்கிறேன் வா. நிக்கிறேன் வா.